வணக்கம். இன்றைக்கி சிறந்த மன்னர் யார் அப்படிங்கிற ஒரு கதையை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, கதைக்குள்ளே போவோம். அதாவது ஒரு ஊரில் மன்னர் இருக்கார். அவருக்கு வயது அதிகமாகிக்கிட்டே போகுது. அப்போங்கள ஒரு சிறந்த மன்னரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அவருக்கோ 2 ஆண் பசங்க. அப்போங்கள 2 பசங்களையுமே கூப்பிட்டு, நான் எனக்கு அப்புறம் இந்த அரசவை யார்கிட்ட ஒப்படைக்கிறது அப்படிங்கிற ஒரு இதை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஏற்றவங்கள உங்கள் 2 பேர்த்தில் யார் அப்படின்னு நீங்கள் எனக்கு நிரூபித்தாதான் உங்களுக்கு இந்த அரசவையில் மன்னர் பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு அந்த மன்னர் சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சாகணும் அப்படின்னு அந்த மன்னர் கூறுறாரு. உடனே அந்த மன்னர் உங்களுக்கு வேணுங்கிற பொற்காசுகளை நான் கொடுக்குறேன், அந்த பொற்காசுகளை மக்கள் நலனுக்காக பயன்படுத்துங்க அப்படின்னு அந்த மன்னர் கூறுறாரு 2 பசங்கக்கிட்டேயும். உடனே 2 பசங்களுமே அந்த பொற்காசுகளை வச்சு மக்களுக்கு எப்படி செலவழிக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போது அதில் ஒருவர் மக்களுக்கு தேவையான காசுகளை அள்ளி இறைக்கிறாரு. வேணுங்கிற காசுகளையும் வாங்கிக்கோங்கன்னு மன்னர் சொன்னதுனால இவர் மக்களுக்கு மக்கள் யாரும் ஏழ்மையாக இருக்கக்கூடாது, வசதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மக்கள் எல்லார்ட்டையும் அவங்களுக்கு தேவைக்கு காசுகளை அள்ளி இறைக்கிறாரு. அதை ஒரு சில பேர் மக்கள் தான் தேவைக்கும் அதிகமாக மன்னர்கிட்ட ஏமாற்றி அந்த பொற்காசுகளை வாங்கி தனக்கு மட்டும் வச்சுக்கிறாங்க. அது ஒரு சில கஷ்டப்படுறவங்களுக்கு கிடைக்காமையும் போயிடுது. அதில் இன்னொரு மகன் அவர்கள் தனக்கு கிடைத்த பொற்காசுகளை வச்சுக்கிட்டு மக்களுடைய கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிற ஆராய்கிறாரு. முதல்ல நம்ம மக்களுக்கு அவங்களுடைய பசியை போக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவை என்ன அப்படிங்கிற ஆராயணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அதனால் அவர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உணவுகள் அளிக்கிறாரு. ஊருக்குள்ளே சென்று மக்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத முதல்ல கேட்டறிகிறார். கேட்டறிஞ்சு அந்த தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறார். அப்படி ஒரு நாள் மன்னர் அவங்க 2 பசங்களையும் அழைச்சி, உங்களுக்கு கொடுத்த பொற்காசுகளை நீங்கள் என்ன பண்ணுனீங்க அப்படின்னு 2 பசங்கள்கிட்டையும் கேட்குறாரு. அதில் முதலாக வந்த பையன் மக்களுக்கு தேவையான காசுகளை நான் கொடுத்துருக்கேன், அவங்க இப்போ சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு மகன் மக்களுடைய பசியை போக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவை, என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அந்த மக்களுக்கு அப்படிங்கிறத நான் கேட்டு அறிஞ்சு அந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது மன்னர் மன்னரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அப்போது அந்த மன்னர் சொல்கிறாரு, இதில் 2ஆவதாக இருக்கக்கூடிய மகனை, அதாவது தன்னுடைய 2 மகன்களை ஒரு மகனை சொல்கிறாரு, நீ தான் இந்த அரசவைக்கு மன்னர் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த முதலாவது மகன், அதாவது 2 மகன்களில் ஒரு முதல் மகன் சொல்கிறாப்புல, நான் மக்களுக்கு தேவையான காசுகளை அள்ளி இறைச்சிருக்கேனே, எனக்கு இந்த பதவியை கொடுக்காம மக்களுடைய சாதாரண சாப்பாடு அன்னம் வழங்கியவருக்கும் மக்களுக்கு என்னதான் கொடுக்கணும், இது கொடுக்கணும் கேட்டு கேட்டு செஞ்சவருக்கும் கொண்டு போய் அந்த பதவியை கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மன்னர் சொல்கிறாரு, உங்ககிட்ட காசு இருக்குன்னு நீ தானாக பல அள்ளி இறைச்சிட்ட, ஆனால் மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சாதான் அவங்களுக்கு மனசு திருப்தியாகும், உனக்கு அடுத்து மக்களுக்கு செய்கிறதுக்கு தேவையான காசு உங்ககிட்ட இருக்கும். அதனால் காசை அள்ளி இறைக்கிறதுனால நீ ஒரு நல்ல மனிதனாகவும் அரசனாகவும் திகழ முடியாது. மக்களுக்கு என்ன தேவை அதை மட்டும்
செஞ்சு நல்லது பண்ணிக்கிட்டே வந்தால் மட்டும்தான் உன்கிட்டேயும் அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு தேவையான மணியும் இருக்கும் அப்படின்னு அந்த அரசர் வந்துட்டு தன்னுடைய மகனுக்கு வந்துட்டு அரச பதவியை கொடுக்குறார். இப்படி மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அறிஞ்சு செய்யக்கூடிய ஆட்சி சிறந்த ஆட்சியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.